வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு சரியான கோல்டு இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் தொடர்ந்து பேசினாலே தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இடையில கொஞ்சம் குரல் மாறி வார்த்தை வளர்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபென்டாஸ்டிக் பீஸ்டோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் என்னென்னா ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் த கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வேல்ட். போன பாட்டிலேயே நம்ம கிரிண்டல்வேல்டை ஓரளவுக்கு தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் தான் அவர் என்ன எண்ணத்தோட இருக்காரு, அவரோட கிரைம்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காருன்றதை இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த படத்தில் நம்ம டம்பிள்டோரை கூட பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே கிரிண்டல்வேல்ட்டை தான் கட்டுறாங்க. அவர் ஜெயிலில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரே ஒரு பூச்சி மட்டும் அவர் பக்கத்தில் வரும். அடுத்த செகண்ட் பார்த்தா சாம்பல் ஆகிடும். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் எட்டி பார்த்துட்டு போவார். அப்புறம் நிறைய ஆட்கள் வருவாங்க இவரை கூப்பிட்டு போகிறதுக்காக. சீஃப் லேடி கிட்ட ரொம்ப நாளாக இங்கே இவரை வச்சிருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையா நம்புது, இவர் ரொம்ப மோசமான ஆளாக இருக்காரு, பேசி எல்லாரையுமே வசிப்படுத்திடுறாரு, இது வரைக்கும் 3 பேரை மாற்றிருக்கோம், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் இவரோட நாக்கி அறுத்துட்டோன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிரிண்டல்வேல்ட்டை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இவர் நிறைய கிரைம் பண்ணியிருக்காரு. வேற ஊருக்கு கூப்பிட்டு போய் அங்கே செஞ்ச கிரைமுக்கு வந்து தண்டனை தரதுக்காக தான் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ கிரிண்டல்வேல்ட் ஆரம்பத்தில் வந்து பார்த்தான்ல, அவன் மட்டும் கூப்பிட்டு போகிற சார் கிட்ட வந்து, சார் அவரோட மந்திரக்கோள் இந்த பெட்டியில் இருக்குன்ட்டு ஒரு பெட்டியை தருவார். அதே மாதிரி ஒரு கீ செயினையும் கொடுப்பாரு. இதையும் அவர் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காருன்னு கொடுத்தோன்னே, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு பறக்கிற வண்டியில் அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பொட்டி கொடுத்தவன் வந்து மறைஞ்சி அந்த வண்டி கீழே வந்துடுவான். வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க கிரிண்டல்வேல்ட் கிட்ட தான் பேசிகிட்டே போவாங்க. நாக்கு அறுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் வசிப்படுத்த முடியாது. அப்புறம் இந்த செயின் என்னன்ட்டு செயினை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த கிரிண்டல்வேல்ட் வந்து அசைய ஆரம்பிப்பான். என்னன்னு பார்த்தா அவன் தான் அந்த பொட்டி கொடுத்த ஆளாக உருமாறி இருப்பான். சரி, அப்போ அந்த பொட்டி கொடுத்தவன் வண்டி கீழே இருக்கானே அவன் யாரான்னு பார்த்தா அவன் தாங்க உண்மையான கிரிண்டல்வேல்ட். மாட்டின உடனே ஆளை மாற்றி விட்டு உருவத்தையும் மாற்றி விட்டுன்னு இருக்கான். உடனே வண்டிக்கு மேலே போய் வண்டியை ஓட்டுறவனை கீழே தள்ளி விட்டு பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். வந்துட்டால அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு எல்லாரும் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாருங்க. இந்த சண்டை பெரிய சீக்வன்ஸாக போகும். ஒத்த ஆளாக இருந்து பின்னாடி வர எல்லாருமே சமாளிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில் வண்டிக்குள்ளே வந்துருவாரு. வந்துட்டு நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவருடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு நாக்கு வெட்டி இருப்பாங்களே, அந்த நாக்கை அவர் வச்சிருவாரு. நாக்கு தான் ரெட்டை நாக்கா இருக்கும். அப்புறம் அந்த ஆளையும் பிடிச்சி வெளியே போய் சாவிடா அப்படின்ட்டு கீழே தள்ளி விட்டுருவாரு. கையோட அவனோட மந்திரக்கோலையும் கீழே போட்டுருவாரு. இவரை சாகடிக்கணும்னு கிரிண்டல்வேல்ட் நினைக்க மாட்டான். அவரோட மந்திரக்கோலையை அவர்கிட்ட கொடுத்துருவாரா. அவரும் கீழே விழும்போது தப்பிச்சிருவாரு. கிரிண்டல்வேல்ட் அங்கேருந்து பறந்து போவாரு. இப்பதான் படத்தோட பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாண்டை காட்டுறாங்க நம்ம ஹீரோவை. இன்னும் ஒரு 3 மாசம் கடந்து போயிருக்கு. அவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த செடி பூச்சி இருக்கும்ல, அது ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்கும். ஹீரோட கோட்ல இருந்து ஒரு பட்டன் விழுந்துருமா, அதை இவங்க 2 பேரும் ஓடி போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்து ஒரு பொண்ணு வந்து நிப்பா. உனக்காக தான் அண்ணன் வெயிட் பண்றாரு நியூட்டன்னொன்னே, லீட்டா நீயா எப்படி இருக்குன்ற மாதிரி எந்திரிச்சு நிற்பான். இந்த பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான் ஒன் சைட்ல. இப்போ வந்து ஹீரோ லவ் பண்றது இல்லை. நீங்க என்ன பண்ற நம்புது, உன் அண்ணன் தான் இங்கே நான் வேலையில சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சாரு, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இந்த பொண்ணும் ஹீரோட அண்ணனும் தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு. இவங்க 2 பேரும் தான் விரும்பிட்டு இருக்காங்க. இன்னும் நீ இந்த மிருகங்களோட தான் விளையாடிட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருப்பா. அப்புறம் உன் அண்ணனும் வருத்தப்படுறாரு, நீ சாப்பிட சரியா வரவே இல்லை, ஃபேமிலி டின்னருக்கு நானும் வருத்தப்பட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோட அண்ணன் வந்துருவான். இங்கே பாரு, இப்போ நம்ம போகிற இடத்துல நீ மரியாதையாக பேசணும், நான் சொல்லி கொடுத்ததுலாம் ஞாபகம் இருக்கலன்னும் போது, இதோட நீ 5ஆவது தடவை சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட போயிட்டு இருப்பான். என்னன்னா ஹீரோக்கு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா போன தடவை வெளிநாட்டுக்கு போய் பெரிய பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்கிட்டான்ல. இங்கே பாருங்கள், உங்களோட வெளிநாட்டு தடையை நாங்கள் வெளியே எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு சரியான காரணத்தை சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் எதுக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னும் போது ஹீரோ நான் மிருகத்தை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன்ற மாதிரி மழுப்புவான். சும்மா போய் சொல்லாதீங்க, நீங்கள் வேறு ஏதோ வேலையாக தான் போயிருக்கீங்க, டம்பிள்டோருக்காக தான் போயிருக்கீங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இல்லைன்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். சரி, இப்போ நம்ம கிரிண்டல்வேல்ட்டை பற்றி பேசலாம். கிரிண்டல்வேல்ட் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறாரு. மாயாஜால சமூகத்தை மட்டும் இல்லாமல் மனுஷங்களையும் சேர்த்து ஆளணும்னு நினைக்கிறாரு அவரு. அவரோட எண்ணத்தை பார்த்து மந்திரவாதிகள் சில பேரும் அவர் பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கள் பக்கம் வந்து சேரணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அதாவது நீங்கள் உங்களோட அண்ணனோட டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னே, இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு வேலை செய்கிறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும். ஃப்ளாஷை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவன் இப்போ உயிரோட தான் இருக்கான். வேற ஒரு நாட்டுக்கு போய் தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை தான் கிரிண்டல்வேல்ட் இப்போ தேடிட்டு இருக்காரு. அவனை வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை நீங்கள் எங்களுக்காக கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இவர் பேச வருவார். இதை கேட்டு ஹீரோ, அப்போ நான் அவனை தேடி கண்டுபிடிச்சி கொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். இதை நீ பண்ணலன்னா நான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு வயசான ஆள் வாங்கி இந்த பக்கம் வந்து நிற்பார். இவரை பார்த்தோன்னா ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். என்ன காரணம்னு தெரியாது. நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா எந்திரிச்சு போவான். உங்களோட வெளிநாட்டுக்கு போகிற தடையை எங்களால் நீக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஹீரோட அண்ணன் டென்ஷன் ஆயிடுவான். வெளியே வந்துட்டு பொறுமையாக இருக்க சொன்னல, உன்னோட வெளிநாட்டு தடையை நீக்கிறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ நடந்துச்சு, ஆனால் நீ தான் கெடுத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ உடனே அந்த ஆள் இங்கே என்ன பண்ணுறான்ற மாதிரி கத்துவான். அந்த ஆள் இங்கே வரது எனக்கும் தான் பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லை, நீ எந்த பக்கம் இருக்கணுன்றத முடிவு எடுத்தே ஆகணுன்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லுவான். நான் எந்த பக்கமும் இல்லை புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோமா போவான்.
அவங்க அண்ணன் ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி கத்தி கூப்பிட்டுட்டு உடனே வந்து கட்டி பிடிச்சிப்பான். உன்னை எல்லாருமே கண்காணிக்கிறாங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இரு நியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் கிளம்பி போயிடுவான். அப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி அவனை கொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வயசான ஆள் இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து பாரிஸில் வந்து ஃப்ரான்ஸை காட்டுறாங்க. இங்கே தாங்க கிரிண்டல்வெல்டே இப்போ வந்திருக்கான். இதே இடத்துல தான் ஃப்ளாஷ் ஒரு காம்பில் இருக்குது. ஒரு வீட்டை முடிவு பண்ணிட்டு இந்த வீடு கரெக்டாக இருக்கும்னு சொன்னோன்னே அங்கே உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க 2 பேரையும் ஒரு வைஃபை ஹஸ்பண்டையும் கொண்டுருவாங்க. கொண்டுட்டு சவப்பெட்டியில் ஏற்றி வேற அவங்கள அனுப்பிச்சி விட்டு இந்த இடத்துலேருந்து என்னுடைய குறிக்கோளை நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். எல்லா மனுஷங்களையும் கொல்ல வேணாம், சில பேர் நமக்கு அடிமையாகவும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கிரிண்டல்வெல்ட் பேசிகிட்டு இருப்பான். அப்போ ரூம்குள்ளேருந்து ஒரு சத்தம் வரும். தொடர்ந்து உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஹாரி பாட்டரோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி தானே வால்டமோர்ட் வந்து ஹாரி பாட்டரோட அம்மாவையும் அப்பாவையும் கொண்டுட்டு அந்த குழந்தைகிட்ட வந்திருப்பான். இதே மாதிரி தான் கிரிண்டல்வெல்டும் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் எந்திரிச்சு போயிடுவார். ஆனால் கூட இருக்கிறவங்க கொண்டுருவாங்க. கதவு மூடும்போது பச்சை கலரில் வெளிச்சம் வரும். பச்சை கலரில் வெளிச்சம் வந்தாலே சாவர மந்திரம் தான் போடுவாங்க. அடுத்து ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். மினிஸ்ட்ரியை சேர்ந்தவர். ஹீரோ சுழல் காத்து அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை போட்டு அவனை சுழலுக்குள்ளே மாட்ட வச்சிருவான். பின்னாடி இந்த ஒரு கை கிளவுஸ் மட்டும் ஹீரோவை தட்டும். அங்கே போலாமன்ற மாதிரி விரல் காட்டும். ஹீரோ அந்த கைகிட்ட கை கொடுத்தோன்னா அப்படியே அந்த மாடியோட உச்சிக்கு வந்துடுவாங்க. இந்த இடத்த விட்டா வேற இடமே உங்களுக்கு கிடைக்கலையா டம்பிள்டோர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க. அப்படியே திருப்பி ஹீரோ போஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமா பனிமூட்டமா இருந்தா எனக்கு இன்னும் இந்த இடத்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு டம்பிள்டோர் மந்திரத்தை போட்டு அந்த சிட்டியே பனிமூட்டமாக்கிடுவாரு. அடுத்து இவங்க 2 பேரும் நடந்துக்கிட்டே அடுத்து என்ன செய்தின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாரு. என்ன அமெரிக்கா காமிச்சது நீங்க தான் சந்தேகப்படுறாங்க டம்பிள்டோர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நீ என்ன சொன்ன, இல்லைன்னு தானே சொன்னன்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம் நான் இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் தானே அமிச்சிங்க, அந்த மாயப்பறவையை நான் ஒரு வழியாக காப்பாற்றிட்டேன் டம்பிள்டோர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆமாம் மாயப்பறவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுமா எங்கள் குடும்பத்துக்கு, டம்பிள்டோர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஃபீனிக்ஸ் பறவை வந்து காப்பாற்றோன்ட்டு, அதனால தான் எனக்கு மாயப்பறவைகளை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஃப்ளாஷை பற்றி வெளியே வர பொருள்கள் எல்லாம் கேள்விப்பட்டியான்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரு. நான் எதையும் கேள்விப்படல என்னும்போது அவன் தான் மாயாஜல குடும்பத்தோட கடைசி வாரிசாக இருக்கும்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட லீட்டா லெஸ்ட்ரேஞ்சோட தம்பியாக கூட அவன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. நீ போய் அவனை பாதுகாப்பாக கூப்பிட்டு வரணும், கிரிண்டல்வெல்டு கிட்ட அவன் மாட்டக்கூடாது, கிரிண்டல்வெல்டை என்னால் எதிர்க்க கூட முடியாது, எனக்காக இந்த உதவி நீ பண்ணியாவணுன்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாரு. இது எதுக்குன்னும்போது ஒரு சேஃப் ஹவுஸ், நீ வெளிநாட்டுக்கு போய் உனக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு போகலாம், இங்கே இருக்கிறவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இவர் என்னோட நெருங்கிய நண்பர் தான்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். என்ன விளையாடுறீங்களா, எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடை இருக்குது, அதையும் மீறி நான் போனேன்னா ஆஸ்கபன் ஜெயிலில் போட்டு என்னை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துவான். இது எல்லாத்தையும் அப்படி போயிட்டே தான் பேசுவாங்க. இங்கே பாரு நியூட், உன்னை எதுக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ இறக்கமானவன் நல்லவன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பதவிக்கு ஆசைப்படுற ஆளே கிடையாது, எது சரி தப்புன்றத உன் மனசுக்குள்ளேயே நீ கேட்டுப்ப, ஒரு விஷயம் சரின்னு தோணுச்சுன்னா அதுக்கு உயிரை கூட கொடுத்து நீ போராடுவ, அந்த ஒரு குணம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிது. சரி ரொம்ப யோசிக்கிற, நானும் உன் இடத்துல இருந்தா இப்படிதான் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் அந்த கார்டை வாங்கிட்டு மறைஞ்சு போயிடுவாரு. ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க டம்பிள்டோர், இவர் வேற அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. மறுபடியும் அந்த கிளவுஸ் மட்டும் வரும், டம்பிள்டோரோட கிளவுஸ் தான் அது. அந்த கார்டை மட்டும் ஹீரோட கோட்டில் போட்டு அங்கே மறைஞ்சு போயிடுவார். டம்பிள்டோர் இன்னும் நீங்கள் மாறவே இல்லைன்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். ஹீரோ வந்து 4 குரூப்ஸ் இருக்கும்ல ஸ்கூலில், ஹீரோ வந்து அஃபில்பாஃபை சேர்ந்தவன். அடுத்து ஹீரோனோட வீட்டுக்கு வரும்போது பிளாட்டிபஸ் மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும்ல, அதுங்களோட குட்டி எல்லாம் வந்து எல்லா பொருளையும் திருடிட்டு இருக்கும். ஹீரோ இதை பார்த்து என்ன நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஒன்றொன்னா பிடிச்சிட்டு இருப்பான். ஒன்று இவன் கண்ணு முன்னாடியே பறக்கும். ஒரு பொண்ணோட பேரை சொல்லிட்டு ஹீரோ வேகமாக உள்ளே போவான். அந்த இடமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த குட்டிங்கெல்லாம் தப்பிச்சிருச்சு பிளாட்டிபஸோட பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க ஒரு க்ளவுஸை போட்டுன்னு வருவாங்க. அந்த க்ளவுஸ்லேருந்து ஒரு கோல்டு கலர் செயின் வருவாங்க. அதை பார்த்தோன்னா அந்த குட்டி பிடிக்க வருமா, அந்த குட்டியை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. சாரி, நான் ஒரு மிருகத்துக்கு சாப்பாடு தரும்போது இதுங்க தப்பிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே அடைச்சிடுவாங்க. சரி எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், ஆனால் ஒன்றுன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பார்த்தா விரல் அடிபட்டிருக்கும். அந்த நீர் மிருகத்துக்கிட்ட நீங்கள் எதுக்கு போகிறீங்க, அதை நான் கவனிச்சிக்கிறேன், அது கொஞ்சம் ஆபத்தானது, நான் அதை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு ஹீரோ தண்ணிக்குள்ளே குதிப்பான். பார்த்தா தண்ணிக்குள்ளே செடிகள் கலந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும். அதை கட்டுப்படுத்தி ஹீரோ வெளியே கூப்பிட்டு வந்துடுவான். சரிரா இந்த மாதிரி இது கூட விளையாடினா தான் கொஞ்சம் அமைதியாகுது, உனக்கு மருந்து போட வந்தவங்களே தாக்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தி மருந்து போட்டுன்னு இருப்பான். அந்த டைமில் பார்த்து யாரோ வீட்டில் வர மாதிரி சத்தம் கேட்கும். அந்த லேடி கிட்ட நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலே போய் பார்ப்பான். ஹீரோ மேலே போய் பார்த்தா ஹீரோனியோட தங்கச்சியும் ஜேக்கப் தான் வந்திருப்பாங்க. ஜேக்கப் உன்னை பார்த்தது சந்தோஷம்னு கட்டி பிடிச்சிப்பான். உங்களுக்கு பழசெல்லாம் மறக்கலையான்ற மாதிரி கேட்பான். இல்லை ஒரு சில விஷயம் தான் மறந்துருந்தேன், அதுவும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோனி வந்திருக்காளான்னு ஆச்சரியமா ஓடி போய் பாப்பா வெளியே. உடனே ஹீரோனியோட தங்கச்சி இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு சாப்பாடுலாம் போட்டுன்னு இருப்பான். இவன் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பான். அப்புறம் உனக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்காமே அப்படின்ற மாதிரி ஹீரோனியோட தங்கச்சி ஒரு போஸ்டரை காட்டுவா. இல்லை என் அண்ணன் தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான், வெறும் என் கூட நிற்கிறாங்க, பத்திரிகையில் தான் தப்பாக போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஓ அப்படியா கதை, இதை வந்து என் அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ வேற ஒருத்தனோட பழகிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோ இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான். அந்த டைமில் ஜேக்கப்க்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பா. ட்ரிங்க்ஸை வந்து மூஞ்சிலேயே ஊற்றிப்பான். ஜேக்கப் வினோதமாக நடந்துப்பானா.
ஹீரோ ஒருவேளை நீ இவளை வசிப்படுத்தியிருக்கியான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பா. அந்த பொண்ணு இல்லை நீ ஏன் அப்படி நினைக்கிறன்ற மாதிரி கேட்பா. என் மனசை படிக்கிறத முதல்ல நிறுத்தன்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு கண்டிப்பாக இவளை வசியப்படுத்தி தான் வச்சிருக்கா, வசியத்தை நான் வெளியே எடுக்கணுன்ற மாதிரி மனசில் நினைப்பா. இல்லை அப்படி பண்ணாதன்ற மாதிரி இவ எந்திரிச்சு நிற்பா. ஹீரோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தானே இப்போ என்கிட்ட வந்தோன்னு சொன்னீங்க, அப்போ எதுக்கு நீ பயப்படுற, இவரை வசியத்துலேருந்து நான் எடுத்துடுறேன், அப்புறமா நீங்கள் பேசிங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவா. அவளை கொஞ்சம் வருத்தத்தோட பின்னாடி நின்னோடனே ஹீரோ வசியத்தை எடுத்து விட்டுருவான். அவன் தெரிஞ்சவுடனே உங்கள் கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ரொம்ப தேங்க்ஸ். என்னது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு கோவமாக சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். என்னை எத்தனை நாளாக வசியத்தில் வச்சிருந்தேன், குழந்தை பிறந்த பிறகு தான் வசியத்துலேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தியா என்னன்ற மாதிரி இவன் கேட்பான். இங்கே பாரு, நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும், கல்யாணம் பண்ணிக்கிறோம் தானே ஆசைப்பட்றேன், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேறன்ற மாதிரி அந்த பொண்ணு கத்துவா. எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, ஆனால் நான் ஒரு சாதாரண மனுஷன், உங்களோட சட்டம் என்ன சொல்லுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை சிறையில் அடைச்சிருவாங்க, என்னால் உனக்கு தண்டனை கிடைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஜேக்கப் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவான். ஆனால் இந்த பொண்ணு இப்போ இங்கிலாண்டில் தானே நம்ம இருக்கோம், இந்த நாட்டில் சட்டம் வேற, நீ தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கின்ற மாதிரி கேட்பா. ஜேக்கப் ஒத்துக்க மாட்டான். நீ சரியான கோழை, 2 பேரும் சேர்ந்து தைரியமாக இருந்தால் தான் எதிர்க்க முடியுன்ற மாதிரி இந்த பொண்ணு கத்துவா. நானா கோழன்ட்டு ஜேக்கப் கோவப்படுவானா, சரி நான் என் அக்காவை பார்க்க போகிறேன், இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ற மாதிரி மறைஞ்சு போயிடுவா. அவள் போனோடனே ஜேக்கப் வருத்தப்பட்டுன்னு இருப்பான். மழை வேற பெய்யும், மழையிலே நனைஞ்சிட்டு இருப்பான். ஹீரோனியோட தங்கச்சி போகும்போது பொட்டிலேருந்து ஒரு லெட்டர் விழுந்திருக்கும். ஹீரோனி தான் எழுதியிருப்பா, பாரிஸ்லேருந்து எழுதியிருப்பா. ஜேக்கப் வேகமாக உள்ள ஓடி வந்தா ஹீரோ எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அந்த வேலை பார்க்குற பொண்ணுக்கு நோட்ஸ் தான் எழுதி வச்சுட்டு இருப்பா. இங்கே பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோனி வந்து பாரிஸில் தான் இருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ அவளோட தங்கச்சியும் அவளை பார்க்க தான் போயிருப்பா. நல்ல வேலையை வயிற்றுல பாலை வாத்தாடாட்டு ஜேக்கப் சந்தோஷப்படுவான். சரி வாங்க நம்ம இப்போ உடனே கிளம்பலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோனியை பார்க்கணும் தான் கிளம்பி வந்துட்டு இருப்பான். இங்க பாரிஸ்ல காமிச்சா இங்க ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலைக்குள்ள பூந்து ஹீரோனி போனோடனே மாயாஜால உலகத்துக்குள்ள வந்துருவா. அந்த இடத்துக்குள்ள ஒரு சர்க்கஸ் இருக்கு, அங்கதான் ஃபிளாஷ் வேலை பார்த்துட்டு இருக்காமல இருக்கு. நாகினி, நான் உங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்னோட அம்மாவை பார்க்க போறேன்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். உடனே அந்த இடத்தோட சீஃப் வந்து போய் நீ முதல்ல அந்த கப்பாவை சுத்தப்படுத்துற வேலையை பார்த்துக்க, இவகிட்ட பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவன் கத்துவான். அந்த சர்க்கஸோட லீடர் வந்து நாகினியை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு, இவ ஒரு அற்புதமான உயிரினம், இவளால் மிருகமாக கூட மாற முடியும், இவ ஒரு சாபத்துக்கு உள்ளாயிருக்கிறா. இந்த சாபம் எந்த அளவுக்குனா இன்னும் பல ஆண்டுகள் போக போக இவ அந்த மிருக உருவத்தில் தான் இருப்பா, மனுஷ ரூபத்துக்கே மாற முடியாது. இப்போ இவ இவ்வளோ அழகாக இருக்கால, பார்த்து ரசிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ மிருகமாக மாற போகிறான்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டே இருப்பார். இதே இடத்துக்கு தான் ஹீரோனியும் வந்திருப்பா, இன்னொருத்தன் தொப்பி போட்டவனும் வந்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஃப்ளாஷை தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. நீ இப்போ பாம்பா மாறுன்ற மாதிரி இவன் கத்துவான். உடனே அவள் பாம்பா மாறுவா பாருங்களேன். இந்த பாம்பு தாங்க வால்டமோட்டோட ஒரு ஆக்ராக்ஸாவே இருக்கும். இந்த படத்துல தான் நாகினி வந்து ஒரு பொண்ணா இருந்து தான் பாம்பா மாறி இருக்கான்றதையே காட்டுறாங்க. நாகினிக்கும் இங்க இருக்க பிடிக்கல போல இருக்கு, அந்த ஆளையே தாக்குவா. உடனே ஃபிளாஷ் குட்டி குட்டியா டிராகன் மாதிரி இருக்கும், அதோட கூண்டை திறந்து விட்டுருவான். இதை பார்த்தோன்னே ஹீரோனி டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்துருவா. வெளியே வந்து பார்த்தா ஒரு அக்கப்போரே நடந்துட்டு இருக்கும், ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கஸில் இருக்கிறவங்க கூண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிருகத்தை அடைச்சி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது புலி மாதிரியும் சிங்கம் மாதிரியும் இருக்கும். அது ஒரு உரும்பலை போட்டால் இங்கே எஸ்கேப் ஆகி போயிடும். இங்கே சர்க்கஸில் இருக்கிறவரு எல்லாம் கெட்டு போச்சு, உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு சர்க்கஸையே ஒரு டப்பாக்குள்ள அடக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனி அந்த சர்க்கஸ்காரரை பார்த்து, அந்த பையன் உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அந்த பையனை பற்றி என்ன தெரியுன்ற மாதிரி கேட்பா. ஃப்ளாஷை பற்றி தான் கேட்பா. இவர் உடனே அவனோட அம்மாவை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். பின்னாடி அந்த டொப்பிக்காரரும் வந்து நிற்பார். இவரை பார்த்தோன்னே ஹீரோனி, நம்ம 2 பேரும் ஒரே ஆளை தான் தேடுறோம் போல இருக்கு, அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. ஆமாம், எனக்கு அவரை பற்றி நிறைய தகவல் தெரியும், நீங்கள் என் கூட வந்தால் போதும்ன்ற மாதிரி இவர் சொல்லுவார். அதுக்கு அடுத்த சீனில் கிரிண்டல் வேல்டை காட்டுறாங்க. ஃப்ளாஷோட உருவத்தை பார்த்துக்கிட்டு, இவன் நம்மளோட திட்டத்தை நிறைவேற்ற தேவையான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இவன் தான் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும்ல, இவனை தூக்கிட்டு வந்துடலான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவான். இல்ல, அவனையும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்ட்டு கிரிண்டல் வேல்டு கேள்வி கேட்டு இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு, நம்ம கொள்கைக்கு எதிரான ஆளா நீ யாரை நினைக்கிறேன்ற மாதிரி கேட்பாரு. டம்பிள்டோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரியா சொன்னேன், டம்பிள்டோரை இப்போ உன்னால ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள போய் கொல்ல முடியுமான்ற மாதிரி இவர் கேட்பாரு. அவனும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவான். ஆனால் இவனால் முடியும், இவன் ஒருத்தனால ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போய் டம்பிள்டோரை கொல்ல முடியும், இவன் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஜேக்கப்பையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனையை லவ் பண்ணுற விஷயத்த லேசா இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பான். உனக்கு அந்த பொண்ணு, எனக்கு அவளோட தங்கச்சி, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக வாழ போகிறோம், நீ வருத்தப்படாதுன்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரா. அந்த டைமில் ஹீரோ, அவளோட கண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அப்படியே கடல்ல துள்ளுற மீன்கள் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். என்னடா மீனு கருவாடுன்னு கவிதையை சொல்லிட்டு இருக்க, இப்படிலாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாது, வெறுத்துரும், இன்னும் பழங்காலத்துலேயே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்தா ஒருத்தன் பக்கெட் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். யார் வண்ணும் போது, இவர் தான் நம்மளை இல்லீகலா வேற நாட்டுக்கு கூப்பிட்டு போக முடியும், பாரிஸ்க்கு இப்போ நம்ம போய் ஆகணும்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தங்க நாணயங்கள் கேட்டோன்னா கொடுத்துருவான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னொன்னே ஹீரோ ஜேக்கப்போட கையை பிடிச்சிப்பான். உடனே அந்த பக்கெட்டுக்குள்ள டெலிபோர்ட் ஆகி பாரிஸ்க்கு வந்துருவாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே, இந்த இடத்துக்குள்ள தான் ஹீரோனி இருப்பா அப்படின்ட்டு உண்மையை தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெல்லை போடுவான். அங்கே பார்த்தா நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷுவல்ஸும் வந்துட்டு இருக்கும். 10வது வரைக்கும் அந்த பிளாட்டிபஸை இறக்கி விட்டு
ஹீரோனியோட ஸ்மெல்லை தேடுன்ற மாதிரி அமுச்சு விட்ருவான். ஹீரோனியோட உருவத்தையே ஹீரோ பார்த்துட்டு அவள் இங்கே தான் இருக்கா, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ தேடிகிட்டே இருப்பான். அந்த மிருகம் தப்பிச்சு போனதை கூட கண்டுபிடிச்சிருவான். இந்த மிருகத்துக்கு நிறைய சக்தி இருக்குது, ஒரே ஒரு ஜம்பால் அதால் பாரிஸோட இன்னொரு முனைக்கு கூட போக முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதை வந்து ஜேக்கப்பும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த பிளாட்டிபஸ் வந்து ஒரு வழியாக ஹீரோனியோட காலடி தடத்தை கண்டுபிடிச்சிரும். அவள் யார் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா, அவளோட காலடி தடம் தான் இது, அவளோட கால் தான் ரொம்ப குறுகலாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஜேக்கப் இதெல்லாம் பார்த்துட்டு யாரா நீ, அந்த பொண்ணோட காலை கொண்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஆச்சரியமாக பார்ப்பான். அந்த ஆள் யாருன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் தொப்பிலேருந்து ஒரு இறகு விழுந்த மாதிரி கீழே தெரியும். உண்மையாலேயே அந்த இறகு கீழே தான் இருக்கும். அந்த இறகு மேலே ஒரு மந்திரத்தை போடுவான். அந்த இறகு யாருக்கு சொந்தமோ அவரை தேடி போயிட்டு இருக்கோம். அந்த இறகையை ஃபாலோ பண்ணுங்க ஜேக்கப்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டிபஸ் பார்த்தா எதே திருடிட்டு இருக்கும். மறுபடியும் ஹீரோ அந்த பிளாட்டிபஸை பிடிச்சி பொட்டிக்குள்ள போட்டுட்டு 2 பேரும் அந்த இறகை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோனியோட தங்கச்சியை காமிச்சா ஹீரோனியை தேடி பிரான்ஸ்க்கு வந்திருப்பா. அங்கே இருக்கிற விசாரணை கமிஷனுக்குள்ள போய் நான் என் அக்காவை தேடி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. ஆனால் அப்படி யாரும் இங்கே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இவனும் இல்லை, அவள் போஸ்ட் போட்டா இருங்க போஸ்ட் கார்டை காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு தேடி பாப்பா. அது கூட கிடைக்காது. அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து யாரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. யாருன்னு பார்த்தா கிரிண்டல்வேல்டு கீழே வேலை பார்க்குறவங்க தான் 2 பேரும். அந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியல, அந்த பாக்ஸை தான் திருடி இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. என் அக்காவை எங்கே தேடுறதுன்னு தெரியும்னு வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேக்கப்போட குரல் கேட்கும். ஜேக்கப் அந்த பக்கமாக தான் போயிட்டு இருப்பான். இவளும் பின்னாடியே போய் தேடி பார்ப்பான். மழை வேற ஜோரா போயிருந்தால யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஜேக்கப் எங்கே போனீங்கன்ட்டு அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைமில் கிரிண்டல்வேல்டோட அடியாள் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்துட்டு மேடம் நீங்கள் எதுக்கு இங்கே அழுவுறீங்க, என் கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. அடுத்து ஃப்ளாஷையும் நாகினியும் காட்டுறாங்க. ஃப்ளாஷ் இப்போ வந்து அவனோட குடும்பத்தை மிஸ் பண்ணுறதுனால அவனோட அம்மாவை தான் தேடிட்டு இருப்பான். அவங்க அம்மாவோட அட்ரஸ் கிடச்சிருச்சுன்னு தான் அந்த சர்க்கஸ் கூடாரத்தை விட்டு தப்பிச்சு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் போகிறது அந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆள் ஃப்ளாஷை கொல்றேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். உங்களோட பையன் தான் வந்திருக்கேன் நான் அப்படின்ட்டு ஃப்ளாஷ் முன்னாடி போவான். இல்லை நான் உங்களோட வேலைக்காரி தான், உங்கள் அப்பா தான் என்கிட்ட படிச்சாரு உங்களை, ஆனால் என்னால் உங்களை பார்த்துக்க முடியாதுன்னு தான் நான் ஒருத்தவங்களுக்கு உங்களை தத்து கொடுத்துட்டேன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதே டைமில் அந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியை சேர்ந்தவனா வீட்டுக்குள்ளேயே பூந்து வருவான். நாகினி பிடிச்சி அந்த செவத்துக்குள்ளே லாக் பண்ணிட்டு மந்திரக்கோள் வச்சு கொல்ற ஸ்பெல்ல போட்டுருவாங்க. அங்கே போய் பார்த்தா ஃப்ளாஷ் இருக்க மாட்டான், வயசான அம்மா தான் இறந்து போயிருப்பாங்க. ஃப்ளாஷ் எங்கடான்னு பார்த்தா அந்த கருப்பூர்வமாக மாதிரி கோவமாக இருப்பான் பாருங்களேன். உடனே அவர் ஒரு ஷீல்டை போட்டுருவார். அந்த வீட்டையே சில்லியாக நொறுக்கி அவர் மேலே போட்டு நசுக்குவான். ஆனால் அவர் ஷீல்டை உருவாக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. அவர் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சு போயிடுவார். ஃப்ளாஷ் மட்டும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருப்பான். நாகினி தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். சரி மேஜிக் மினிஸ்ட்ரியை சேர்ந்து அவன் சொதப்பி டம்பிள் இருக்குன்னு பார்த்தா அவன் ஸ்ட்ரைட்டாக கிரிண்டல்வேல்டு கிட்ட போய் நிற்பான். நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன் சார்ன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் நான் அவனை கொல்லாமல் போனால் மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்களாம் என்னை ஓவராக பேசுவாங்க சார்ன்ற மாதிரி சொல்லுவான். உடனே கிரிண்டல்வேல்டு சாதாரண ஆட்கள் சொல்கிறத பற்றி நீ கவலைப்படாத, நமக்குன்னு உருவாக்க போகிற உலகத்தில் உனக்கு ஒரு தனி இடமே இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்ற மாதிரி கிரிண்டல்வேல்டு பேசிகிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோவையும் ஜேக்கப்பையும் காட்டுறாங்க. அந்த ரக்கையை வந்து ஒரு பவுலுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த ஆள் இங்கே தான் பக்கத்தில் இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஆள் ரெஸ்ட் ரூமில் வந்து கண்ணுக்கு மருந்து கொடுத்துட்டு இருப்பான். கண்ணில் ஏதோ வலி இருக்கு போல இருக்கு. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ இவனை பார்த்து இவன் தான் நினைக்கிறேன் அந்த ரக்கையை விடுவான். அந்த ரக்கை போய் அவனோட ஹேட்டில் சுருக்கும். நாங்கள் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, ஹைட்டாக இருப்பா, அவள் விசாரணைக்காக தான் இங்கே வந்தான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். எனக்கு தெரியாதுன்ற மாதிரி முதல்ல இவர் நடிப்பார். அப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம், ரிப்போர்ட் பண்ணால் பெரிய அதிகாரிகளே இங்கே வந்து அவளை தேடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோம்னா இந்த ஆளு எனக்கு தெரியும், நேற்று ஒருத்தவங்களை மீட் பண்ணேன், வாங்க நான் உங்களை அவங்க கிட்ட கூப்பிட்டு போறேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதானே எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு ஜெயிலு மாதிரி இடத்துக்குள்ள தான் ஹீரோனி இருப்பான். என்னடா நீங்களும் வந்துட்டீங்கன்ற மாதிரி ஹீரோனி பார்த்தா வெளியே வந்து அவன் மந்திரத்தை போட்டு ஒரு கூண்டியை வர வச்சிருவான். இங்கே பாருங்க நான் அந்த ஃப்ளாஷை கொண்டுட்டு உங்களுக்கு விடுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்பி போவான். கொஞ்ச நேரத்தில் ஐயோ வலிக்குதுன்ட்டு கண்ணை பிடிச்சிட்டு கீழே வந்துருவான். உன்னை காப்பாற்ற தான் வந்தன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பச்சை கலர் செடி தான் எப்பேற்பட்ட பூட்டியும் திறந்துருமே, அந்த கதையும் திறந்து விட்டுரும். ஹீரோ உடனே அவருக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டு இருப்பான். அவரோட கையில் வேற ஒரு தழும்பு இருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே வந்து பயங்கரமாக சத்தம் கேட்கும். இந்த சத்தம் அந்த கிரியேச்சரோட தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு முதல்ல வெளியே வந்துடுவான். அது வெளியே இருக்கிற எல்லா வண்டிகளையும் தாக்கிட்டு ரொம்ப செட்டப் பண்ணிட்டு இருக்கும். அதோட கழுத்துல வேற பெருசா சங்கிலி இருக்கும். ஆனால் ஹீரோ மட்டும் பொட்டி ஓப்பன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி எடுப்பான் குச்சியில். அதை அசைக்கும் போது ஒரு சத்தம் வரும். அதை பார்த்தோன்னா அந்த மிருகம் சைலண்ட் ஆகிடும். அப்படியே ஹீரோ கையில் இருக்கிற அந்த பொம்மையே அந்த மிருகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஹீரோ அப்படி இப்படிமா ஆட்டி அதை பொட்டிக்குள்ளே போட்டுருவான். வேகமாக அந்த பொட்டிக்குள்ளேயே குதிச்சு அந்த மிருகம் உள்ள போயிடும். அந்த டைமில் டம்பிள்டோர் கொடுத்த கார்டு வந்து ஹீரோட கையில் மின்னும். அதாவது அந்த சேஃப் ஹவுஸ் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கு போல இருக்கு. உடனே ஹீரோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே டெலிபோர்ட் ஆகி அந்த வீட்டுக்கு போயிடுவான். அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடத்த காட்டுறாங்க, ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல். இந்த இடத்த காட்டும் போது பயங்கரமா ஹாரி பாட்டரோட மியூசிக்லாம் போடுவாங்க. பார்க்கவே செம்மையா இருக்கும். ஹீரோட அண்ணன், அந்த லீட்டா லெஸ்ட்ரேஞ்சுங்கிற பொண்ணு, அப்புறம் மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி சேர்ந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த டைம்ல டம்பிள்டோர் பார்த்தா எல்லா பசங்களுக்கும் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. இவர் வந்து ஸ்னேப்போட இடத்துல இருந்து எடுப்பாருங்க மாய மந்திரங்களை. அதாவது ஸ்னேப் எப்பேற்பட்ட மந்திரங்களை சொல்லி தருவாரோ தாக்கிறதுக்கு, அதே தான் இவரும் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. சரி உங்களோட பாடத்தை நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பையனை அடிச்செல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல நேரா உள்ள வரும்போது ஒரு லேடி கத்துவாங்க, நீங்க இந்த மாதிரி உள்ள வரக்கூடாது, இது ஸ்கூல்னும் போது
நான் மினிஸ்ட்ரியை சேர்ந்தவன், எனக்கு எந்த ஒரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கும் தடையே இல்லைன்ற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருப்பான் ஒருத்தன். எல்லாரும் வெளியே போங்கன்னு அந்த ஆள் சொன்னோன்னே எல்லாருமே திரும்பி டம்பிள்டோரை பார்ப்பாங்க. மெகானகல் நீங்கள் இவங்களை கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லேடியும் கூப்பிட்டு போவாங்க. அவங்க தான் மெகானகல் போல இருக்குது. இப்போ நியூட் வந்து பாரிஸில் இருக்கான் டம்பிள்டோர். நீங்கள் சொன்னதால் தான் அவன் போயிருக்கான், எதுக்கு அவனை அனுப்பிச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்பாரு. என்ன அவன் போயிருக்கானா, எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இவர் நடிப்பாரு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்று தான். கிரிண்டில்வெல்டோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. அவன் அளவுக்கு சக்தி படைச்ச ஒரே ஆள் நீங்க தான், அவனை எதிர்த்தாவணுன்ற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டான் டம்பிள்டோர் அவனை என்னால் எதிர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு காரணம் இதானே, நீங்க 2 பேரும் நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. டம்பிள்டோரும் அது மட்டும் காரணம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஒன்றும் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல டம்பிள்டோர், ஆர்டர் போட்டுன்னு இருக்கேன், இல்லைன்னா நீங்களும் அவர் பக்கமான்ற மாதிரி கேட்பாரு. கிடையாது, நீங்க கிரிண்டில்வெல்ட அடக்கணுன்றதுக்காக சட்டத்தை ரொம்ப பயன்படுத்துறீங்க. இதனால எல்லா மனுஷங்களுக்கும் நீங்க கெட்டவங்களா தெரிஞ்சு கிரிண்டில்வெல்ட் பக்கமே சேரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு ஸ்பெல்லை போட்டு கையில் 2 ரிங்கை மாட்டி விட்டுருவாரு. அதாவது இது விலங்கு மாதிரி கிடையாது, டம்பிள்டோர் என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணாலும் இவனுக்கு தெரிய வரணும், அதுக்காக தான் இவன் போட்டு போயிருப்பான். சரி வா நம்ம கிளம்பலான்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது உடனே டம்பிள்டோர் நியூட்டோட அண்ணனை மட்டும் நிறுத்தி, இங்கே பாரு கிரிண்டில்வெல்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டத்தை கூட்டுவான், அந்த கூட்டத்துக்கு யாருமே போகாதீங்க, உன்னோட உயர் அதிகாரியே போக சொன்னாலும் அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிகிட்டே இருப்பாரு. அந்த டைமில் அந்த உயர் அதிகாரி ஹீரோட அண்ணனை கூப்பிடவும் சரி நான் வரேன்ற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்து இந்த ஸ்கூலில் லீட்டா வந்து அவளோட டெஸ்கில் போய் உட்காந்து பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அதில் வந்து ஒரு பொண்ணு இவளை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருப்பா. இவளுக்கு வீடே கிடையாது, இங்கே தான் தங்கிட்டு இருப்பான்னு பேசும்போது இதை கேட்குற அந்த பொண்ணு மந்திரத்தை போட்டு அவளோட வாயை கட்டிட்டு ஓடிடுவா. டீச்சர்கிட்ட எல்லாருமே சொன்னோன்னே டீச்சர்லேருந்து எல்லாருமே துரத்திட்டு இருப்பாங்க. இவ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிப்பா. அங்கே தான் நியூட்டும் இருப்பான். நியூட் நீ வீட்டுக்கு போலியான்ற மாதிரி கேட்பாளா. இல்லை இந்த காக்காவுக்கு ஒரு அடிபட்டிருக்கு, இதை பார்த்துக்க தான் நான் இங்கே இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாயிருக்கும். அடுத்து டம்பிள்டோரோட கிளாஸ்ல வந்து பயத்தை எதிர்கொள்கிற ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம இதை ஹாரி பாட்டர்லேயே பார்த்துருக்கோம். பயப்படாத வான்ட்டு ஹீரோவை தான் டம்பிள்டோர் கூப்பிட்டு முன்னாடி நிறுத்துவாரு. அதில் பார்த்தா பெஞ்சும் சேரும் வரும். இதில் என்ன இருக்கு அர்த்தம் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரா. வளர்ந்து நான் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறது நினச்சி தான் சார் எனக்கு பயம்ன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ இதை எதிர்கொள்ளுங்கன்ற மாதிரி டம்பிள்டோர் சொன்னோட ஹீரோ ஒரு மந்திரத்தை போட்டு அதை பறவையாக மாற்றிடுவான். அப்புறம் அந்த லீட்டா போன டம்பிள்டோர் முன்னாடி நிறுத்துவார். எல்லாருமே இதை பார்க்க தான் காத்துட்டு இருந்தன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு துணி மட்டும் தண்ணிக்குள்ளே அப்படி மூழ்கி போகிற மாதிரி ஒரு கெட்ட நினைவு இருக்கும். அது அந்த பொண்ணு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. அடுத்து இவ சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வருவான். அதை பற்றி பேசாதன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வாளா. இல்லை நான் அதை பற்றிலாம் பேச வரலன்ட்டு ஹீரோ அந்த பச்சை கலர் பூச்சியை காமிச்சு இந்த பொண்ணை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அடுத்து டம்பிள்டோர் இந்த பொண்ணு இருக்கிற இடத்தாண்ட வந்துருவாரு. பரவாயில்லையே கிளாஸ் ரூம்லலாம் உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னே ஏன் நான் அவ்வளோ மோசமான ஸ்டூடெண்ட்டான்ற மாதிரி கோவப்படுவா. அந்த ஃப்ளாஷ் வந்து உன்னோட தம்பி தான்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அந்த ரூமர் உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்பாரு. இல்லை என்னோட தம்பி செத்துட்டான்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்பட்டு உங்களோட சொந்தத்தில் யாராவது செத்து போயிருந்தா உங்களுக்கு தெரியும் டம்பிள்டோர்ன்ற மாதிரி சொல்லுவா. செத்து போயிருக்கா, ஆனால் தம்பி கிடையாது, என்னோட தங்கச்சி செத்து போயிருக்கான்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். ரொம்ப பாசம் வச்சிங்களோன்ற மாதிரி கேட்பாளா. இல்லை ரொம்ப பாசம் வைக்காமல் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். அடுத்து நம்ம ஹீரோனியோட தங்கச்சியை காமிச்சா அந்த பொண்ணோட வீட்டில் தான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பா. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோனியோட தங்கச்சி சொல்லுவா. இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியவரை இன்னும் பார்க்கவே இல்லையன்ற மாதிரி அந்த பொண்ணு போயிடுவா. பார்த்தா கிரிண்டில்வெல்ட் தான் இங்கே வருவான். என் பக்கத்தில் வராதன்ற மாதிரி மந்திரக்கோலை எடுத்து இவர் ரெடியாக நிற்பா. இங்கே பாரு நீ இப்போ ஒதுக்கப்பட்டிருக்க, ரொம்ப தனியாக இருக்க, வீட்டை விட்டு வேற தூரமாக வந்திருக்க, உனக்கு நான் உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் சாதாரண மனுஷங்களுக்கு எதிரி இல்லை, இப்போதைக்கு நீ இங்கேருந்து போகலாம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் என்கிட்ட வருவன்ற மாதிரி கிரிண்டில்வெல்ட் சொன்னோன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வந்துருவா. அடுத்த சீன்லேயே மறுபடியும் நம்ம டம்பிள்டோரை காமிச்சா ஹாரி பாட்டர் அவனோட அம்மா அப்பாவை பார்த்தா தெரியுமா கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி தான் நிற்பாரு. அதாவது நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற விஷயத்த அந்த கண்ணாடி காட்டணும்னு டம்பிள்டோர் சொல்லியிருப்பாரு. இதில் வந்து இவரும் கிரிண்டில்வெல்டும் ரத்தத்தால் கையை கிழிச்சு ஒரு சத்தியம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை தான் டம்பிள்டோர் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை காமிச்சா பொட்டியை திறந்து வச்சு அந்த பூனை கிட்ட தான் சண்டை போட்டுன்னு இருப்பான். அந்த பூனை பார்த்தா ஹீரோ தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு நகத்தால தூக்குமா, வலிக்குதில்லை உனக்கு அப்படின்ட்டு அந்த சங்கிலியை எடுத்து விட்டுருவான். அடுத்து ஹீரோ பொட்டி விட்டு வெளியே வந்தோடனே ஹீரோ நீ உன் பொட்டியில் ஏதாவது மருந்து இருக்கா, அவரை காப்பாற்றணும், எனக்கு அப்போ தான் ஃப்ளாஷை பற்றின தகவல் கிடைக்குன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பா. சரி அப்போ நான் என்னென்னு பார்க்குறேன்ட்டு ஹீரோ வந்து அவரோட கண்ணை செக் பண்ணால் ஏதோ பூச்சி மாதிரி வந்துட்டு போகும். அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு வைரஸ் இவரை தாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வெளியெடுத்துட்டா மட்டும் போதுன்ட்டு ஒரு நீடில் மாதிரி கொண்டு வர சொல்லிட்டு ஜேக்கப்பை அவரோட கண்ணுக்குள்ளேருந்து வெளியெடுப்பான் பாருங்களேன். இதை ஜேக்கப் பார்த்து வாந்தி எடுக்காத குறை தான், அதை பார்க்க ஒரு புழு மாதிரி இருக்கும். அதை வெளியெடுத்தோடனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் மயக்கமாக தான் இருப்பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நான் அப்போ இதை பற்றி மேல் இடத்துல ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு ஹீரோனி கோமா வெளியே போயிட்டு இருப்பா. ஜேக்கப் இதை பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணு கோமா போறா, மீனு கருவாடுன்னு ஏதாவது கவிதையை சொல்லி தொலைஞ்சியா என்னன்ற மாதிரி கேட்பான். இல்லை நான் எதுவுமே சொல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்வானா. என்னடா என் மூஞ்சே பார்த்துட்டு நிற்கிற, பின்னாடி ஓடுறா, வேற வழி இல்லைன்ற மாதிரி ஜேக்கப் கத்துவான். ஹீரோ பின்னாடி போய் இரு நான் அந்த பத்திரிகையில் வந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு பேசணும் நம்பது, சரி சொல்லு நான் என்னன்னு கேட்குறேன். ஹீரோனி அமைதியாக நிற்பா. அந்த டைப்பில் பார்த்தா அப்படியே கருப்பு கலரில் துணி வானத்துலேருந்து பறந்து வரவங்க, ஒரு பயங்கரமான மியூசிக் இருக்கும்.
என்னன்னு பார்த்தா ஹீரோனி தான் சொல்வா, இது காரணம் கிரிண்டல்வேல்டு தான். அவரோட ஆதரவாளர்களை கூப்பிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஊரையே மொத்தமா ஒரு கருப்பு துணி வந்து கவர் பண்ணும். ஹீரோனியோட தங்கச்சியும் அந்த கருப்பு துணியை தான் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ இதை பார்த்தோன்னே அவர் கண்டிப்பா ஃபிளாஷை தான் தேடிட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல என் கூட வண்டி ஹீரோனியை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம எங்க போறோம் போது மேஜிக் மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஃப்ளாஷை பார்த்தின உண்மையான தகவல் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸை தேடி தான் போயிட்டு இருப்பாங்க. அடுத்து ஃப்ளாஷை காமிச்சா ஃப்ளாஷ் வந்து ஒரு குட்டி பறவை இருக்கும். அந்த பறவை தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அப்போ நாகினி உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே யாருன்னு பார்த்தா கிரிண்டல்வேல்டு தான் உட்காந்துட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்ட்டு ஃப்ளாஷ் கேட்பான். எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் யாருன்னு எனக்கு தெரியணுன்ற மாதிரி ஃப்ளாஷ் கேட்டோன்னா ஒரு லெட்டரை கொடுத்து இந்த இடத்துக்கு போய் பாரு, உன்னை பற்றின விஷயம் தெரியும், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுவாரு. அடுத்து இந்த பக்கம் ஜேக்கப்பை காமிச்சா அந்த மயக்கமா இருக்கிற ஆள் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறம் எந்திரிச்சு ஜேக்கப் திரும்பி பார்த்தா வயசான ஆள் ஒருத்தர் நிப்பாரு. இதை பார்த்தோன்னே ஜேக்கப் பயந்துருவான். என்னோட பேர் நிக்கோலா ஃபிளமல் அப்படின்ற மாதிரி கை கொடுப்பாரா. ஹாரி பாட்டரோட செகண்ட் பார்ட்ல வந்த பேருங்க இது. இவர் தான் பிலாசபர் ஸ்டோனையே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஃபியூச்சரை பார்க்குற ஒரு பால் கிட்ட தான் ஜேக்கப்பை கூப்பிட்டு போவாரு. அந்த பால்ல பார்த்தா நம்ம ஃபிளாஷ் நாகினி தெரியவா, ஒரு கல்லறை தெரியும். அந்த இடத்துல தான் ஹீரோனியோட தங்கச்சியும் இருக்கிற மாதிரி தெரியும். இவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், இந்த இடம் எங்க இருக்குன்ற மாதிரி ஜேக்கப் கேட்பான். அவர் இந்த கல்லறை இந்த இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி அடுத்த சொன்னோன்னே அப்போ நான் முதல்ல போறேன், இவனை பார்த்துங்கன்ட்டு திரும்பி பார்த்தா அந்த தூங்கிட்டு இருந்த ஆள் இருக்க மாட்டான். இவன் எங்க போனா, நான் வெளியே போறேன் என் செல்லத்தை தேடிட்டு வெளியே போயிடுவாரு. இவர் வெளியே போனோடனே நிக்கோலா ஃபிளமல் வந்து பயங்கரமான ஃபியூச்சர்லாம் பார்ப்பான். அதில் வந்து கிரிண்டல்வேல்டு எல்லாருக்கூடயும் சண்டை போடுற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்ப்பாரு. உடனே ஒரு கதவு திறந்து ஒரு புக் எடுப்பாரு. அதே இடத்துல தான் பிலாசபர் ஸ்டோனா இருக்கும். அந்த புக்கை திறந்தோன்னா ஒரு லேடியோட போட்டோ இருக்கும். அந்த லேடி என்னாச்சுன்ற மாதிரி கேட்பாங்க. டம்பிள்டோர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கிரிண்டல்வேல்டு இன்னைக்கு வந்து கூட்டத்தை கூட்டுறான், மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்ற மாதிரி இவர் சொல்வாரு. அப்போ நீங்க போங்க அந்த பிரச்சனையை சமாளிங்கன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. நான் சண்டை போட்டு 200 வருஷம் ஆச்சுன்ற மாதிரி இவர் பதிருவாரு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போறதுக்காக ஒரு மருந்து குடிப்பான். இது உருமாறுற மருந்தான்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. ஆமாண்டி ஹீரோ உருமாறிடுவான். இது யாரோட உருவம் ஹீரோனி கேட்டோன்னே என் அண்ணனோட உருவம் தான், அவன் என்னை கட்டி பிடிக்கும் போது அவனோட முடியை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோட அண்ணன் அந்த இடத்துக்குள்ளதான் இருப்பான். கிரிண்டல்வேல்டு வந்து கூட்டத்தை கூட்டுறதை தெரிஞ்சு நம்ம ஆக்ஷன் எடுத்தே அவனுன்ற மாதிரி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதை வந்து அந்த பொண்ணும் கேட்டு கொஞ்சம் பாதுகாப்பாருன்ற மாதிரி சொல்லுவாளா. உடனே இவன் அந்த ஃபிளாஷ் உன்னோட தம்பியா இருக்கலான்ட்டு நிறைய பேர் புரளையே பேசுறாங்க, கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இப்போ கூட அந்த பொண்ணு என் தம்பி செத்துட்டான்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பான். உண்மை எதுன்னு கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சிடும்ட்டு இவன் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது கீழே வந்து நம்ம ஹீரோ அவனோட உருவத்திலேயே வரதை கண்டுபிடிச்சிருவான். நியூட் நீ இல்லைன்னொடனே இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோட அண்ணன் ஓடி வரும்போது ஹீரோ நீ உடனே முதல்ல இவனை கட்டி போனோன்னு கட்டி போட்டுருவா. இந்த பக்கம் கிரிண்டல்வேல்டோட ஆளை காமிச்சா இவங்க தேடி போன பாக்ஸை தான் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதை கல்லறையில ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஜேக்கப்பும் அந்த கல்லறைக்குள்ளதான் வந்திருப்பான். அந்த கல்லறைக்குள்ள ஜேக்கப் வரும்போதே அந்த தொப்பி போட்டவன் மயக்கம் போட்டிருப்பான்ல, அவன் மந்திரக்குள்ள வச்சு ஜேக்கப்பை அசையாம நில்லுன்ற மாதிரி நிறுத்திடுவான். அடுத்து ஹீரோனியும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த பாட்டி பார்த்தா சரியான வில்லி மாதிரியும் மறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் வில்லின்ட்டு அப்புறமா சொல்றேன். இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள போனோன்னே ஹீரோ அந்த நியூஸ் பேப்பர்ல வந்ததை பத்தி நான் பேசணுன்ற மாதிரி மறுபடியும் சொல்லுவான். எனக்கு அதுல சந்தோஷம் தான், நான் சொன்னல அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. இல்ல நான் சொல்றதை முதல்ல கேளு, அந்த பத்திரிகையில தப்பா போட்டிருக்காங்க, நான் உன்னதான் விரும்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லாம சொல்லிடுவான். உன்னோட போட்டோ கூட நான் வச்சிருக்கேன் தெரியுமாண்டி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல அந்த போட்டோவை காமிச்சு உன் கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா, கடல்ல துள்ளி விளையாடுற மீன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறுத்திடுவான். மீன்கள் மாதிரி இருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணும் கேட்டு கண் கலங்கிட்டு இருப்பா. ஓரளவுக்கு இவன் லவ் பண்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவா. இவனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவா. அந்த டைம்ல வந்து அந்த லீட்டா லெஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த இடத்துக்கு வந்து பெட்டிகள் வரட்டும் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் போட்டோம்னா அந்த குட்டி குட்டியா இருக்கிற பெட்டிகள்லாம் வளர்ந்து இவகிட்ட சுத்தி வந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு பெட்டியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிப்பாங்க. அவ அந்த பெட்டியை எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். அந்த லெட்டர்ல வந்து இங்க இருந்த பொருளை லெஸ்ட்ரேஞ்சோட கல்லறைக்கு மாத்தியாச்சுன்ற மாதிரி எழுதியிருக்கும். இவ இதை சத்தமா படிக்கும் போதே ஹீரோட பச்சை கலர் பூச்சி அந்த கதவாண்டதான் இருக்கும், அதை பார்த்துருவா. உடனே பெட்டி திரும்பட்டம்னு மந்திரம் போட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துருவா. இங்க என்ன நீங்க பண்றீங்கன்னு பேசும்போதே பின்னாடி அந்த பாட்டி பூனைகளோட வந்துருவா. அந்த பூனைங்க பார்த்தா அவ்வளோ டெரரா இருக்கும். இது என்ன பூனைகளான்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இல்ல இதுங்க ஆபத்தானது கிடையாது, ஆனா அதை நம்ம தாக்காத வரைக்கும்ட்டு ஹீரோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள அந்த லீட்டா பொண்ணு தாக்கிடுவா. அதுங்க பயங்கர மோசமா இவங்களை தாக்க வரும். லீட்டாவையும் காப்பாத்திக்கிட்டு அந்த பொட்டிக்குள்ள தான் ஒளிஞ்சிப்பாங்க. அந்த பொட்டி எல்லாமே கீழே இறங்கினோடனே ஹீரோட சூட் கேஸ் தான் இருக்கும். இதுலயே தெரிஞ்சுக்கோ நம்ம 3 பேரும் சூட் கேஸ்க்குள்ள போயிட்டாங்கன்ட்டு. சூட் கேஸ் ஓப்பன் ஆனவுடனே அந்த புலி மேல ஹீரோ ஏறி வருவான் பாருங்களேன். அந்த பூனை கூட பயங்கரமா அந்த புலி சண்டை போட்டுன்னு இருக்கும். அந்த பாக்ஸ் மேலெல்லாம் எகிரி குச்சி சண்டை போட்டுன்னு இருக்கும். இந்த பூனையால தான் ஒரே ஜம்பால ஒரு பக்கமே போக முடியும்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல. நான் கூட வெறுமனே ஜம்ப்னு நினைச்சேன், ஆனா இதால ஒரு ஜம்ப்ல டெலிபோர்ட்டே ஆக முடியுது. இது எடுக்கிற ஒரு ஜம்ப்ல டெலிபோர்ட் ஆகி ஸ்ட்ரைட்டா அந்த கல்லறைக்கே வந்துடும். அங்க வந்தோன்னா அந்த பூனைகள்லாம் சாதாரண பூனைகள் ஆயிடும். அந்த பெரிய புலி வந்து ஹீரோ தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கும். சரி வலிக்குது விட்டுன்ற மாதிரி ஹீரோ விளையாடிட்டு இருப்பான்.
ஹீரோனி தான் அந்த விளையாடுற பொருளை வச்சு அந்த பூனையை மறுபடியும் அமைதியாக்கிடுவா. அடுத்து உள்ள போய் பார்த்தா அந்த டொப்பி பட்டம் வந்து ஃபிளாஷை மந்திரக்கோள் முனையில பிடிச்சி உன்னை கொல்ல போறன்ற மாதிரி நின்றுட்டு இருப்பான். நான் யாரு என்னன்னு தெரியாம சாக விரும்பல, நான் யாருன்ற மாதிரி ஃபிளாஷ் கத்திட்டு இருப்பான். அந்த டைம்ல லீட்டாவும் பின்னாடி வந்துருவான். லீட்டா நீயா என்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஃபிளாஷ் இதை கேட்டோன்னே இவ உன்னோட தங்கச்சினா அப்போ நான் யாருன்ற மாதிரி கேட்பான். நீ அப்போ இவளோட தம்பின்ற மாதிரி இந்த டொப்பி பட்டம் சொல்லுவான். இதை கேட்டோன்னா லீட்டா இல்லை இவன் என் தம்பி கிடையாதுன்ற மாதிரி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவா. அப்போ நான் யாரு என்னதான் இங்கே நடக்குதுன்ற மாதிரி ஃப்ளாஷ் கேட்பான். உன்னோட கதை தான் எங்களோட கதை அப்படின்ட்டு அந்த டொப்பி பட்டம் தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பான். என்னோட அப்பா மிகப்பெரிய மந்திரவாதி, என் அம்மாவும் மந்திர சக்தி தேர்ச்சி பெற்றவங்க தான். அப்போ லெஸ்ட்ரேஞ்ச் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளோட பழக்கம் ஏற்பட்டது. அவன் என்னோட அம்மாவை வசியப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டான். எங்க அம்மா மூலமா பிறந்தவ தான் இவ, என்னோட தங்கச்சி லீட்டா லெஸ்ட்ரேஞ்ச். இவ பிறக்கும் போதே என்னோட அம்மாவும் இறந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட எங்க அப்பா பித்து பிடிச்ச மாதிரி ஆகி கடைசியில இறந்தாரு. அவர் சாகும்போது லெஸ்ட்ரேஞ்ச் குடும்பத்தை பழி வாங்கணும்னு என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு இறந்துட்டாரு. அவர் எது மேல ரொம்ப பாசமா வச்சிருக்காரோ அதை அழிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். என் தங்கச்சியை கொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் என் தங்கச்சி மேல பாசம் வைக்கல. அதுக்கடுத்து அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவருக்கு பிறந்த அடுத்த பையன் தான் நீ. அவர் ரொம்ப பாசம் வச்சதே உன் மேலதான். உன்னை கொன்று அவரை பழி வாங்க போறேன். லெஸ்ட்ரேஞ்ச் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு கிடையாது, அவன் செத்துட்டான், அவனை கொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்துவா. என்ன நடந்துச்சு நானே சொல்றேன் அப்படின்னு அந்த பொட்டியை வெளியே கொண்டு வந்து அதை திறப்பா. அந்த பாக்ஸ் திறந்து அப்படி என்னடா உள்ள இருக்குன்னு பார்த்தா லெஸ்ட்ரேஞ்ச் குடும்பத்தோட மரம் தான் இருக்கும். இந்த குடும்ப மரம் ரொம்ப வித்தியாசமானது. இதுல ஆண்களோட படம் தான் வரும், பெண்கள் வெறும் பூக்களாக தான் இருப்பாங்க. நீ இந்த குழந்தைய கொல்ல வரன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு என்னோட அப்பா என்னையும் அந்த குழந்தைய அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சாரு எங்களோட வேலைக்காரி கூட. அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வழக்கத்தை விட அதிகமாக அழுதுகிட்டே இருந்தான். அந்த அழுகை எனக்கு தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சுது. அந்த அழுகையை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்படியே உண்மையா நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த குழந்தையோட அழுகையை இவளால தாங்கிக்க முடியாம அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல வச்சுட்டு அங்கே அமைதியா படுத்திருந்த குழந்தைய இவ எடுத்துட்டு வந்துருவா. அந்த டைம்ல கப்பல் கவுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். வேலைக்காரி உடனே குழந்தைய கூடுன்ட்டு அந்த பொண்ணு இழுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க போட்ல. உண்மையான அந்த லெஸ்ட்ரேஞ்ச் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க இன்னொரு போட்ல குட்டி போட்ல வந்துட்டு இருப்பாங்க. அந்த போட்டு கவுந்து உண்மையான அந்த வாரிசு தான் தண்ணிக்குள்ளே போய் இறந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு துணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த பொண்ணோட பயமாகவே இருக்கும். அந்த லெஸ்ட்ரேஞ்சோட வாரிசு கடைசியாக என்னால் தான் செத்தான்ற மாதிரி அந்த பொண்ணு வருத்தப்படுவா. அந்த ஃபேமிலி ட்ரீல கூட அந்த குழந்தையோட படம் அப்படியே காஞ்சி போன மாதிரி தெரியும். ஹீரோ இதெல்லாம் கேட்டு நீ இது ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலை, உன்னால அந்த பையன் சாவலன்ற மாதிரி சொல்லுவானா. உன்னை பற்றி எனக்கு தெரியும் நியூட், உன் கண்ணுக்கு கெட்டவங்க கூட நல்லவங்களா தான் தெரிவாங்க, ஏன்னா நீ அவ்வளோ நல்லவன். இதெல்லாம் கேட்குற ஃப்ளாஷ் தான். அப்போ நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், என்னை நீ மாற்றி வச்சுட்ட ஒரு குடும்பத்துக்கிட்டேருந்து, ஆனால் நான் எங்கேருந்து வந்தேன்ற மாதிரி வருத்தப்படுவான். அப்படியே அந்த கல்லறையிலேருந்து இன்னொரு கதை ஓப்பன் ஆகும். எல்லாருமே அது வழியாக போய் பார்த்தா கிரிண்டில்வேல்டோட கூட்டமே அந்த இடத்துல தாங்க நடக்குது. ஜேக்கப் வந்து ஹீரோனியோட தங்கச்சியை பார்த்து அவகிட்ட போயிடுவா. அவ ஜேக்கப்பை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷப்படுவா. ஜேக்கப் உடனே வா இங்கேருந்து கிளம்பலான்ற மாதிரி கூப்பிட்டு போக பார்ப்பான். இரு ஜேக்கப், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அது செட் ஆகலன்னா நம்ம இங்கேருந்து போகலான்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறதுக்காக நின்றுட்டு இருப்பா. ஹீரோ கிட்ட வந்து இது எல்லாமே ஒரு ட்ராப்ன்ற மாதிரி சொல்வாளா. ஆமாம், அந்த பொட்டியை இந்த கலரை கொண்டு வந்து வச்சது காரணமே நம்ம எல்லாருமே இங்கே வரணுன்றதுக்காக தான். நீ போய் எல்லாரையும் தேடு, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். ஹீரோனி எல்லாரையும் தேடலான்னு பார்த்தா ஹீரோனியை பிளாக் பண்ணி நிறுத்திடுவாங்க கிரிண்டில்வேல்டோட ஆட்கள் தான். ஹீரோனி வேற வழி இல்லாமல் கூட்டத்துக்குள்ளேயே கலந்துருவா. ஹீரோவும் கூட்டத்துக்குள்ளேயே நின்றுவான். ஃப்ளாஷு ஜேக்கப்பு எல்லாருமே இப்போ இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ கிரிண்டில்வேல்டு பேசுவான் பாருங்களேன், எல்லாரோட மைண்டையும் மாற்றுற மாதிரி இருக்கும். சும்மாவே பேசி எல்லாரையும் வசியப்படுத்துறவன் இப்போ எப்படி பேசுவான்னா, நான் வந்து மனுஷங்களுக்கு எதிரின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரி நான் கிடையாது, அவங்களும் நல்லவங்க தான், அவங்க கூட நம்ம வாழணும். ஆனால் நான் சொல்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுக்கு மூளையை ரொம்ப யூஸ் பண்ண தெரியாது. பதவி வெறி அவங்களுக்குள்ள நிறைய இருக்குது. ஒரு இடத்த பிடிக்கணும், அதை ஆளணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதனால் எப்பேற்பட்ட அழிவு கூட நிகழும் தெரியுமா. நான் நடக்க போகிற எல்லாத்தையும் உங்களுக்காக காட்ட தான் போகிறேன். அந்த டைமில் மினிஸ்ட்ரியை சேர்ந்த எல்லாருமே வந்துடுவாங்க. ஹீரோட அண்ணனும் இங்கே பாருங்கள், அவசரப்பட்டு நம்ம எதுவும் முதல்ல பண்ணக்கூடாது, அவங்க ஏதாவது பண்ணால் மட்டும் நம்ம தாக்கலான்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு இருப்பாரு. நான் இப்போ உங்களுக்கு நடக்க போகிறத காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புகையை ஊதி கொண்டு வந்து காட்டுவார். கிரிண்டில்வேல்டு அப்படி என்ன காட்டுறான்னு பார்த்தா மிகப்பெரிய போரையே காட்டுவான். அதாவது மனுஷங்களோட உலகத்தில் அடுத்து நடக்க போகிற போரை தான் காட்டுவான். இதை பார்க்குற ஜேக்கப்லேருந்து எல்லாருமே மறந்துடுவாங்க. இதுலேருந்து கிரிண்டில்வேல்டு என்ன சொல்கிறான்னா, மனுஷங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்க போகுது. இந்த போர்னால நிறைய பேர் சாவாங்க, அதுக்குள்ளே நம்ம அவங்கள அடக்கி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி தான் கிரிண்டில்வேல்டு பேசுவான். இது எல்லாமே கரெக்டு தானேன்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல யார் இருக்கான்னு தெரியுமா, என்னை அரெஸ்ட் பண்ண மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி சேர்ந்த ஆட்களும் இருக்காங்கன்ற மாதிரி கிரிண்டில்வேல்டு சொல்லுவான். உடனே எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கிரிண்டில்வேல்டு மறுபடியும் இவங்க என்னை சித்திரவதைப்படுத்துனாங்க தெரியுமா, எங்களோட ஏகப்பட்ட ஆட்களை கொண்டு இருக்காங்க, என்னை சாப்பாடு தண்ணி இல்லாமல் அடைச்சி வச்சாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்.
நான் எல்லாருக்காகவும் தான் போராடுறேன், உங்களுக்காகவும் சேர்த்து தான். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே வன்முறை கையில் எடுக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே கிரிண்டல்வெல்டோட ஆதரவு ஆட்கள்லாம் கேட்டுன்னு தானே இருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு கோவப்பட்டு அந்த ஆளை தாக்குற மாதிரி மந்திரக்கொலை தான் எடுப்பான். அதுக்குள்ள அந்த மினிஸ்ட்ரி சேர்ந்தவன் அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க, தப்பிச்சு போயிடுவான். அந்த பொண்ணு செத்தவொடனே கிரிண்டல்வெல்டு யாரும் தாக்குதல் நடத்த வேணாம், இந்த வீராங்கனையோட உடம்ப அவங்க வீட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த பிளாட்டிபஸ் வர கிரிண்டல்வெல்டு கால் கிட்ட பூந்து போயிட்டு இருக்கும். என்ன பண்ண போதும்னு தெரியல. நீங்க போங்க, நான் சொன்னதை இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பி நம்மளோட ஆதரவு ஆட்களை கூட்டிட்டு வாங்க. எல்லாருமே பறந்து போயிடுவாங்க. கடைசியில் கிரிண்டல்வெல்டும் மேஜிக் மினிஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோட டீம்ஸும் இருப்பாங்க. ஹீரோட அண்ணன் கிரிண்டல்வெல்டை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ப்ளூ கலர்ல ஒரு ஃபிளேமை கொண்டு வருவான் பாருங்களேன். முக்கியமா இப்போ கிரிண்டல்வெல்டோட கையில இருக்கிற மந்திரக்கோள் தான் எல்டர் வாண்ட். அதுதான் சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். கிரிண்டல்வெல்டோட எந்த ஆட்கள் அந்த நெருப்புல பூந்து வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் கிரிண்டல்வெல்டுக்கு சின்னதாக துரோகம் செய்யணும்னு யாராவது நினைச்சு அந்த நெருப்புக்குள்ள வந்தாலும் எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க. வேற யாரெல்லாம் என் கூட வரப்போறீங்கன்ற மாதிரி கேட்பாரு. எல்லாருமே அமைதியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. இந்த பக்கம் ஃபிளாஷ் அவர் கூட போலான்னு பார்த்தா நாகினி தடுப்பா. இல்ல, அவருக்கு என்னை பத்தி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் அவர் கூட தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுவான். அடுத்து ஹீரோனியோட தங்கச்சியும் நான் போறேன், நமக்காக தான் நான் அவர் கூட போய் சேர போறேன்ற மாதிரி சொல்லுவா. ஜேக்கப்பும் வேணான்னு கேட்டு பாப்பா. நீ ஒரு கோலடா, எதுக்குமே துணிய மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிரிண்டல்வெல்டு கூட போயிடுவா. அப்புறம் கிரிண்டல்வெல்டு அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் நெருப்பு வச்சே போசிக்கி காலி பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தனை விடாம. அப்புறம் நம்ம ஹீரோவே அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு நீங்க இறந்தீங்கன்னா டம்பிள்டோர் வருத்தப்படுவாரா என்ன அப்படின்ட்டு இவங்களை அழிக்க பாப்பா. இவங்க ரெண்டு பேரும் சக்தி வச்சு தடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தாக்கிட்டு இருக்கும்போது லிட்டில் லெஸ்ட்ரேஞ்ச் நிறுத்து கிரிண்டல்வெல்டுன்ற மாதிரி கத்துவா. நீ தானே லெஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப சக்தி வாய்ந்த திறமையான பொண்ணு, நீ என் கூட சேர்ந்துக்க, ஏன்னா நீயும் மாயாஜால குடும்பத்தை சேர்ந்தவ தானே அப்படின்ற மாதிரி கையை கொடுப்பா. அந்த பொண்ணும் கையை பிடிப்பா. அவன் போகும்போது அந்த பொண்ணு கையை விட்டுருவா. இதுலயே கிரிண்டல்வெல்டு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா உள்ள போயிருவான் நெருப்புக்குள்ள. அந்த பொண்ணு நீங்க எப்படியாவது இங்க இருந்து போயிருங்க அப்படின்ட்டு கிரிண்டல்வெல்ட தாக்குனா பின்னாடி இருந்து தடுத்துட்டு கடைசியா அந்த பொண்ணையும் கிரிண்டல்வெல்டு அழிச்சிருவாரு நெருப்பு யூஸ் பண்ணி. அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டே இருக்கோங்க. எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. கிரிண்டல்வெல்டு மட்டும் உள்ள இருந்து எனக்கு பாரிஸை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவரும் மறைஞ்சு போயிடுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற நெருப்பு மிக பெருசாக மாறி இந்த பாரிஸையே அழிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த நெருப்பு அப்படியே டிராகன் உருவம்லாம் எடுக்குங்க. அந்த இடத்துல நிக்கோலஸ் ஃபிலமல் வந்துட்டு இது இந்த பாரிஸையை அழிச்சிடும், எல்லாருமே மந்திரக்கோளை கீழே பார்த்த மாதிரி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எல்லாருமே மந்திரத்தை கீழே நோக்கி போட்டோன்னா மிகப்பெரிய செவுறு மாதிரி உருவாகும். நிக்கோலஸ் ஃபிலமல் கூட பயங்கரமாக மந்திரத்தை போட்டு அந்த நெருப்பையை அணைச்சி விட்டுருவாரு. எல்லாருமே ஒரு வகையில் சோகமாக இருப்பாங்க. ஜேக்கப் வந்து ஹீரோனியோட தங்கச்சி போயிட்டாலேன்ட்டு வருத்தப்படுவா. நாகினி கூட ஃப்ளாஷ் போயிட்டாலேன்னு அழுதுகிட்டு இருப்பா. கடைசியில் ஹீரோட அண்ணன் அவளோட காதலியே இறந்து போயிட்டால கண்ணு முன்னாடி. ஹீரோவும் உடனே அவன் அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு நான் யார் பக்கம் இருக்கணும்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி அவனோட அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் அந்த பிளாட்டிபஸ் ஓடி வரும். எங்கே போயிருந்த நீன்ற மாதிரி ஹீரோ கையில் தூக்குவான். அப்போ அதோட வயிற்றுலேருந்து ஒரு கீ செயின் மட்டும் எடுத்து கொடுக்கும். அதை எடுத்து பார்த்தா கிரிண்டல்வெல்டு மாட்டிகிட்டு இருப்பான்ல எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸில், அதுதான் இருக்கும். ஹீரோ இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அதில் 2 ரத்த துகள்கள் மட்டும் அந்த பக்கமாக இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும். அடுத்த சீனில் எல்லாருமே ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து நிற்பாங்க. டம்பிள்டோர் ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசுறதுக்காக ஒன்றா வரும்போதே வேற ஒரு நாட்டில் காட்டுறாங்க. ஃப்ளாஷ் மட்டும் தனியாக நின்று இருப்பான். ஹீரோனியோட தங்கச்சி கிரிண்டல்வெல்டு கிட்ட அவன் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்கான், அவனை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண கிரிண்டல்வெல்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உனக்காக நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கிரிண்டல்வெல்டு மந்திரக்கோளை ஃப்ளாஷ்க்கு கொடுப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் டம்பிள்டோரை பேசிட்டு இருப்பாங்களே, உண்மையிலேயே அந்த பொண்ணு இறந்துட்டலான்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்டு வருத்தப்பட்டுன்னு இருப்பாரு. ஆமாம், அவன் இறந்துட்டா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் காட்டணுன்ட்டு அந்த கீ செயினை தான் எடுத்து காட்டுவான். இது என்னன்னு எனக்கு தெரியும் டம்பிள்டோர், ரத்த ஒப்பந்தம் தானே, கிரிண்டல்வெல்டு கூட நீங்கள் சண்டை போட மாட்டீங்கன்ட்டு ரத்தத்தால் சத்தியம் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி என்கிட்ட கிடச்சிதுன்ற மாதிரி கேட்பாரு. எப்போவுமே சின்ன விஷயத்த சின்னதாகவே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பிளாட்டிபஸ் எடுத்து காட்டுவான். உடனே டம்பிள்டோர் கையை தூக்கி மேலே காட்டுவார். ஹீரோட அண்ணன் வந்து அந்த கையில் இருக்க விலங்க உடச்சி விட்ருவான். இதை உங்களால் உடைக்க முடியும்லன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். சத்தியத்தை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உடைக்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பிளாட்டிபஸ் டீ குடிக்குமான்ற மாதிரி கேட்பாரா. இல்லை, இவன் பால் தான் குடிப்பான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஃப்ளாஷ் கிட்ட கிரிண்டல்வெல்டு வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். இந்த போராட்டமே உனக்காக தான் நடக்குது, உன்னை நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க, சின்ன வயசுலேயே உன்னை உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம பழி வாங்க போகிறோம், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஃப்ளாஷ் கூட்டியாக ஒரு பறவைக்கு சாப்பாடு போடுவான்ல, அதை கையில் எடுத்துட்டு கொளுத்தி விட்டுருவாங்க கிரிண்டல்வெல்டு. அதை உங்கள் குடும்பத்துக்கே ஒரு சக்தி இருக்குது தெரியுமா, நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது ஃபீனிக்ஸ் பறவையை உங்களுக்கு வந்து உதவி பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி கிரிண்டல்வெல்டு சொல்லுவான். அந்த பறவை அப்படியே ஃபீனிக்ஸ் பறவையாக மாறி நிற்குங்க. இதை பார்க்குற ஃப்ளாஷ்க்கு அதிர்ச்சி, நமக்கே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா டம்பிள்டோரோட குடும்பத்துக்கு தான் ஃபீனிக்ஸ் பறவை வந்து உதவி பண்ணுன்ற மாதிரி டம்பிள்டோர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ளாஷும் ஒரு வகையில் டம்பிள்டோரோட குடும்பத்தை சேர்ந்தவன் தான். உனக்கு நான் புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறேன், ரீலியஸ் டம்பிள்டோர் அப்படின்ற பேரை வச்சுட்டு உன் கூட எப்போவுமே நாங்கள் இருப்போன்ற மாதிரி இவர் கிளம்பி போவார்.
இவன் மந்திரக்கோளை வச்சு அப்படியே சக்தி ரிலீஸ் பண்ணுவான் பாருங்களேன், கண்ணாடி உடச்சிட்டு ஒரு மலையவே அப்படியே துண்டாக்கும். இதோட ஃபென்டாஸ்டிக் பீஸ்டோட செகண்ட் மூவியை முடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.